டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மாதவன் அவர்கள் அவரே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல டைரக்ட் பண்ணி நடிக்கிற படம் தான் ராக்கெட்ரி. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இஸ்ரோ சயின்டிஸ்ட் நம்பி நாராயணோட வாழ்க்கை வரலாறு பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இப்போ சூர்யா மற்றும் ஷாருக் கான் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குங்க. ஸோ சயின்டிஸ்ட் நம்பி நாராயணன் இந்தியாவுடைய பாதுகாப்பு ரகசியங்களை மாலத்தீவு நாட்டை சேர்ந்த அதிகாரிகளுக்கு தெரிவிச்சிட்டாரு அப்படின்றதுனால 1994ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா உளவுத்துறையால் குற்றம் சாட்டப்பட்டு இவர் அரசு செய்யப்பட்டார். ஸோ 1996ஆம் ஆண்டு அந்த குற்றச்சாட்டை சிபிஐ தள்ளுபடி பண்ணிச்சுங்க. அதுக்கப்புறம் 1998ஆம் ஆண்டு நீதிமன்றம் இந்த வழக்கை இவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சு இவரை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இது போன்ற வரலாற்று கூறுகள் அடிப்படையில் 3 முக்கிய அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை தயாரிக்க போறாங்களாமா. ஸோ இந்த படத்தை ஆனந்த் மகாதேவனோட இணைஞ்சு நம்ம மாதவன் டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. ஸோ ஆனந்த் மகாதேவன் பார்த்தீங்கன்னா சில காரணங்களால இந்த படத்திலிருந்து விலக மாதவனே இந்த படத்தை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் ஆக்டர் சிம்ரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வலம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படம் ஒரே டைமிங்ல தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் அப்படின்னு 3 லாங்குவேஜ்ல இந்த படம் உருவாகுதாங்க. ஸோ இதுல சிறப்பு அதாவது கெஸ்ட் ரோல்ல பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர்கள் யாரெல்லாம் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது தமிழ்ல கெஸ்ட் ரோல் பண்றதுக்கு நம்ம சூர்யாவை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரியும், ஹிந்தியில பார்த்தீங்கன்னா நம்ம ஷாருக் கானை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாராம். ஸோ நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் நடித்தார் அப்படின்னா சூர்யா ஃபேன்ஸுக்கு இந்த படமும் ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சரி, இப்போ நம்ம மாதவன் அவர்கள் அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிற இந்த ராக்கெட்ரி படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.